அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். கிரகச் சேர்க்கையில இந்த பகை கிரகச் சேர்க்கை எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைய குடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். இப்போ சூரியன், சனி பகை கிரகச் சேர்க்கை தான். யார் ஜாதகத்துல சூரியன், சனி இணைவு இருந்தாலுமே சரி, இது அப்பாக்கும், மகனுக்கும் இடையே உள்ள உறவு மாரி. அப்பாக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அப்பாக்கும் மகனுக்குமே ஆகாது. அது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. அதே மாரி எந்த ஒரு ஜாதகத்துல சூரியன், சனி இணைவு நிக்கிறதோ, இந்த 2 காரகத்துவமே பாதிக்கப்படும். ஜாதகருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். ஜாதகருக்கு வேலை செய்ற இடத்துல உரிய அங்கீகாரம் கிடைக்காது. உரிய சம்பளம் கிடைக்காது. கூட ஒர்க் பண்ற கொலீக் இவருக்கு கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த சூரியன், சனி இணைவு தான். இவர் நல்லா வேலை பார்த்து நல்லா புராகிரஸ் காட்டுவாரு. ஆனா, அந்த பேரு வேற ஒருத்தருக்கு போகும். அதே சமயத்துல உடல் உபாதைகள் அதிகமாகும். முதலாளிக்கு இந்த சூரியன், சனி இணைவு இருந்தா, கீழ ஒர்க் பண்ற லேபர் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உரிய மரியாதை குடுக்க மாட்டாங்க. அப்ப வேலையில ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல இவங்க உயர் அதிகாரியிடம் நல்ல பேர்லாம் வாங்க முடியாது. அது யாராக இருக்கட்டும். சூரியன், சனி இணைவு இருக்கிறவங்க உயர் அதிகாரியிடம் நல்ல பேர்லாம் வாங்க முடியாது. உரிய அங்கீகாரமும் கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்? என்னதான் வேலை பார்த்தாலும் ஒதுக்கி வைக்கப்படுற நிலை காரணம் என்னன்னா, இந்த சூரியன், சனி இணைவு தான். இதே மாரி அந்த உடல் உறுப்புகளும் பாதிக்கப்படும். ரத்தத்தில பிரச்சனை வரும், கண்ல பிரச்சனை வரும். எந்த ஒரு செயலுமே ஆக்டிவா செய்ய முடியாது. ஒரு மந்தத்தன்மை இருக்கும். அப்ப உரிய செயலுக்கு உண்டான பதில், பலன் இவருக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா, இந்த பகை கிரக சேர்க்கை. அப்ப இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சூரியன், சனி இணைவு இருக்கிறதோ, அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு செல்வதும், சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு வழிபாடு செய்வதும், இது மிக நல்ல பலனை தரும். எதுவுமே நம்பிக்கையோட செய்யணும். நம்பிக்கையோட செய்ற செயலுக்கு தான் பலன் உண்டு. சார் நான் கோயிலுக்குலாம் போமாட்டேன் சார் அப்படின்னா, இயன்ற அளவு முதியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். காசா குடுக்காம, அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு என்ன கேட்கறாங்களோ, அந்த விஷயத்தை நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, அது ஒரு நல்ல பலனை தரும். சிவன் அடியார்களுக்கு செய்யலாம். மொத்தத்துல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தான தர்மங்கள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. இந்த சூரியன், சனி இணைவுக்கு ஏகப்பட்ட காரகத்துவம் நம்ம பேசிட்டே போலாம். அதுல சில விஷயங்கள மட்டும் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவுல இதே சூரியன், சனிய பத்தி மீண்டும் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.